துணை தலைமை ஆசிரியர் தனராமன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வள்ளலார் சரவணன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வள்ளலார் அமைப்பின் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சுதாகர் ஐயா சுதாகர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருநீலக்குடி யோதுவார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஜி.டி. ராஜநாயகம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு எல்லா வகையிலும் குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் ஆலய அர்ச்சகர் அருள்மிகு அகோரவிகடேஸ்வரர் திருக்கோயில் ஆலய அர்ச்சகர் அன்பழகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வு நான் கண்டதாக வெளில நினைக்கிறாங்க, அது கிடையாது. இது பின்னணி மிக மிக பக்கபலமாக இருந்து வரக்கூடிய தாராபுரம் அமிர்தா ஆர்ட்ஸ் அகாடமியின் குரு டி. ராஜகுமாரி அம்மா, திருநெல்வேலி டி. ராஜகுமாரி அம்மா அவர்கள் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வெளியூர்லேருந்தெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மடத்தில் இவ்வளோ பெரிய சமர்ப்பணத்தை செய்கிறதுக்கு அவங்களால மிக முக்கிய காரணம் இது அவங்களோட உழைப்பு. இது என்னோட உழைப்பு கிடையாது, அவங்களோட பல வருட உழைப்பு, பல வருட தொடர்பு. அவர்களுக்காக எல்லாரும் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க, எனக்காக யாரும் வரல. ஏன்னா இங்கே பார்க்குறவங்களுக்கு நம்ம ஏதோ நாம பண்ணுற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த டெடிக்கேஷன், அவங்களோட அந்த கடுமையான உழைப்பு, ஏன்னா வரதுக்காக அவங்க அலைகிற மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சு அலைய முடியாது. அப்படிப்பட்ட அந்த உழைப்பை எங்களுக்காக அவங்க அவங்களோட தொடர்புல தான் இவ்வளோ பெரிய பெரிய குழந்தைகள் இங்கே வரதுக்கு வாய்ப்பு. அவங்கள இந்த நேரத்தில் வரவேற்க வரவேற்கிறோம். இப்பொழுது மாலை முதல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி பரத சமர்ப்பணம் செய்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு செய்யும் தருணம். முதலாவதாக தாராபுரம் அமிர்தா ஆர்ட்ஸ் அகாடமியின் குரு திருநங்கை டி. ராஜகுமாரி அம்மா அவர்களுக்கு காவல் ஆய்வாளர் அவர்களும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி கும்பகோணம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திருவிடங்கத்தூர் தலைவர் மூவரும் இணைந்து அந்த சிறப்பு செய்ய வேண்டுமாய் இப்போது கேட்டுக்கொள்கின்றோம். பொதுச்சேவை என்றால் ரெட் கிராஸ் சொசைட்டியோட பங்கு மிக மிக முக்கியமானது. அவர்கள் இரண்டு பேரும் மாநில நல்லாசிரியர் ஓவியர் பவுலையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதெல்லாம் போட்டோ மூலம் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து சென்னை திருவொற்றியூரிலிருந்து வருகை தந்துள்ள குரு சாதனா ராமன் அவர்களின் மாணவி செல்வி ராஜா பிரிசில்லா மேரி அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். மணலி பிள்ளை நாட்டிய பள்ளி பரத சுப்பிரமணி திருமதி ராஜேஸ்வரி அசோக்குமார் அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஓதுவார் ஐயா அவர்களும் ஆலய அர்ச்சகர் ஐயா அவர்களும் இணைந்து விருது வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய மாணவர்கள் முதலாவதாக சங்கஸ்ரீகா.
நித்யா. Yes. இந்த வாய்ப்பளித்ததற்கு மிக நன்றி. ஒரு குழு புகைப்படம் அந்த மாணவர்களும் சேர்ந்து பேசியெல்லாம் வேணுமா தொடர்ந்து சென்னை மடிப்பாக்கத்திலிருந்து வருகை கொண்டு வரத சமர்ப்பணம் செய்து வருகின்ற மதுரமுத்ரா நாட்டியாலயா குரு திருமதி மைத்ரேயி ராஜகோபாலன் அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய தருணம். அவர்களை Seventy Mithashri. Seventy Tanvi. Seventy Janvi. Seventy Aditi. Seventy Yarni, Seventy Srilaya, Seventy Anvarshika,
அடுத்ததாக கும்பகோணம் சத்திரம் கருப்பூர் குரு கலாஸ்ரீ செல்வி ஆர் அபிராமி இளமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குரு கலாஸ்ரீ செல்வி ஆர் அபிராமி அவர்களை அன்போடு நிலைக்கு அழைக்கின்றோம். திரு கணேசன் சார் அவர்களை அன்போடு நிலைக்கு அழைக்கின்றோம். வல்லனர் பாராயணம் சன்மார்க்க சேவையில் அறிவிக்கப்பட்ட கணேசன் சார் அவர்களை அன்போடு நிலைக்கு அழைக்கின்றோம். நித்யஸ்ரீ அடுத்ததாக கங்காஸ்ரீ அடுத்ததாக தேஜாஸ்ரீ அடுத்ததாக ரக்ஷிதா அடுத்ததாக நேத்ராஸ்ரீ அடுத்ததாக மகிழினி அடுத்ததாக கோபிகா ஒரு நன்றி சொல்லக்கூடிய தருணம் கூட. இங்கே வருடத்தில் மேடையில் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பல விதத்தில் இன்ஸ்பிரேஷனு. சொல்லப்போனால் தனராமன் சார்லாம் வந்து நிறைய சேவைகள் செய்யக்கூடியவங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எங்களுடைய பொறுப்புங்க. காரணம் என்னென்னா வல்லக்கார் பள்ளி மற்றும் நிறைய கிருஷ்ண ஜெயந்தி விழாக்களும் இந்த மாதிரி பல இடங்களில் அவங்க பெண்ணிடைத்தாங்க எப்பயும் கூட தீவிரம் கூடதான் இருக்காங்க, தவிர மேடைக்கு வர மாட்டாங்க. அது மாதிரி வாணிவாச சபா இந்த மாதிரி பல கலைத்துறைகளில் அவங்களோட பங்கு அப்படியே இருக்கவர் அடுத்ததாக இங்கே பவுசர் பற்றி சொன்னோம்னா அவங்க ஓவியத்தில் நல்லா பெரிய விருதுப்பட்டவங்க. நிறைய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கும். அப்படிப்பட்ட மாநில அது மாதிரி காவல்துறை அப்படின்னா எல்லாரும் அவங்கள ஆனால் இங்கே வந்திருக்கிறவரு ஒரு குரு அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு காவல் நிலையத்தில் அவங்க வந்து வெறும் காவல் நிலையம் இல்லாமல் அந்த இடத்துல அறிவமன்னு பேரில் மேற்கு காவல் நிலையம் இங்கே உள்ள எல்லா பசங்களும் போய் பாருங்கள். அறிவகம் ஏன்னா நம்ம சரஸ்வதி பற்றி கொண்டாடுறோம். அந்த புத்தகத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஒரு காவல் நிலையத்தில் ஒரு அறையவே அப்படியே ஒரு பில்டிங் அப்படியே பார்த்தீங்கன்னா அறிவகம்ங்கிற பேரில் அதை நூலகமாக மாற்றிருக்கிறாங்க. அங்கே போனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான புத்தகமும் இருக்குது, பெரியவர்களுக்கு தேவையான புத்தகமும் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகமும் இருக்குது. அந்த கட்டடத்துக்குள்ளே போனாலே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. அந்த அளவுக்கு அந்த கம்ப்ளீட்டாக அந்த முழு பில்டிங்கையும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக அவங்க மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சார் இன்னைக்கு வந்து நமக்கு மாணவர் பண்ணுறது நமக்குலாம் மிகப்பெரிய பெருமை. ஏன்னா காரணம் என்னன்னா அந்த சரஸ்வதி பூஜை படிப்புக்காக
அப்படிப்பட்ட படிப்பு வந்துட்டு ஒரு காவல் ஆய்வாளராக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அந்த இடத்த வந்து மாற்றி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்துருக்கிறது மிக மிக எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதுபோல் திருடமர் ரெட் கிராஸ் சொசைட்டி தலைவர் விஎம் பாஸ்கரன் சார். சார் முன்னாடி சார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரேஷன். ஏன்னா முதல்ல நாங்கள் ரெட் கிராஸ் தான் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்போ அவங்களோட பார்த்தீங்கன்னா பல முக்கியமான தருணங்கள்லாம் அங்கேருந்து போகணும் வந்துருப்போம். மழையில் யாராச்சும் ஒரு வீடு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மழையிலேயே அழைச்சிட்டு போவாங்க சார். இங்கேருந்து நாங்கள் போவோம் பார்த்தீங்கன்னா முதல் உதவி அவங்களோட தான் இருக்கு திருவண்ணாமலை. அப்படி அவங்களோட இதெல்லாம் பார்த்து தான் நம்மளும் ரெட் கிராஸ் சேர்க்கணும் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இங்கே கும்பகோணத்தில் வசூலியா சார் நான் ஃபஸ்ட்டு அவங்க மூலமாக இன்றைக்கி நானும் ஒரு ரெட் கிராஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஆனால் தேவைன்னு சொல்லி ஆரம்பிச்சுங்க. இருந்தாலும் ஒரு விருந்தினராக மட்டும் இருந்துருக்கிறேன். அவங்க இந்தியன் ரெட் கிராஸ் கும்பகோணம் சொல்லணும் அப்படின்னா சார் நீங்கள் அவ்வளோ பிஸிலையும் காலையிலும் நைட்டு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கொண்டுகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. அது மாதிரி திருப்பூர் ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் என்னென்னா முன்னாடி வந்துட்டு என்னை குறை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு பின்னாடி கட்டிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்க. இந்த அண்ணன் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து உரிமையோட ஏன்டா இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க பேசுகிறாங்க. வீட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ்லாம் எடுத்து பண்ணுறேன் ஏன் கஷ்டப்படுறேன் உரிமையில் அது சொல்கிறதுக்குலாம் இன்னைக்கு யாரும் கிடையாது. பின்னாடி 1000 பேர் 1000 சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடையும் அக்கறையோடு வந்து திட்டி வந்துட்டு செய்யாத இதை செய்யாத ஏன் கஷ்டப்பட்டு செய்கிற கடமை செய்கிற அந்த உரிமையோட சரி அவங்க வந்து கஷ்டம் இந்த இது மாதிரி சர்வீஸ்னால ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமும் பொது சேவைக்கு வரணும். இந்த மாதிரி நல்லவர்களோட நம்மளாம் சேர்ந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அந்த வகையில் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும். அபாக்கஸ் மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம்னு சொல்லணும். பல ஆயிரம் மாணவர்கள் வந்து அபாக்கஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களோட திறமையை ஊக்குவிக்கிறாங்க. பல பரிசுகள் போட்டிகள் நடத்துகிறாங்க பல ஆண்டுகளாக. ஆனால் சர்வீஸ் வந்து குப்பைகள்லேருந்து சின்ன சின்ன வேலை கூட அவங்க இவங்களாம் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக நம்ம யோசிக்கிற அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. சாதாரண மாதிரி அவங்களோட ஃபீல்டு ஒர்க்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆலய அர்ச்சகர் சொல்லணும்னா இங்கே இருக்காங்க நண்பர்கள். இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லும் போதே முழு ஒத்துழைப்பு. இல்லைன்னா இவ்வளோ கும்பகோணத்தில் மையமான இந்த மதத்தில் சுவாமியோட குருவரும் அண்ணனோட அந்த ஆசீர்வாதம் தான். ஏன்னா போன வருஷம் ஒரு 300 பேர் மேடை இருந்தாங்க சார். வசதியா சக்தி எல்லாருக்குமே தெரியும். அதில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புது புது மேடைகள் கிடச்சிருக்கு. அந்த மேடை தான் ஒரு புது நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்தது. என்ன சொல்லணும்னா ராஜகுமாரி அம்மாலாம் தெரியும். போன வருஷம் இந்த நிகழ்ச்சி வந்து இதெல்லாம் வளர்க்கணும்னா அவங்களோட அந்த மனத்தில் உள்ள சுவாமிகளோட குருவர்களும் அண்ணனோட அந்த ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். அதே மாதிரி மாணிக்கநாத சுவாமி கோயிலும் இருக்கக்கூடிய ஓதுவர் ஐயா அவங்க இன்னைக்கு நவராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் கோயிலில் ஓதுவர் ஐயாவோட பங்கு மிக முக்கியமானது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு இங்கே வந்து அந்த ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அவங்க பெண்ணிகள் பிடிச்சி வந்துருக்காங்க. அது மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஓதுவர் ஐயாவும் சரி முதல்ல அவங்க வந்து தொடங்கி வச்சு அவங்களோட மனப்பூர்வமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இங்கே வந்துருக்கக்கூடிய ஜத்தியர்த்தி அவங்க முதல்ல நாங்கள் 1000 பரதநாட்டியம்னு சொல்லிட்டு நல்லூரில் பண்ணோம். அதுக்கு முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க தான். அபிராம இடத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா முதல்ல அந்த புளியாசிரி போகிறோம் நம்மளால் பண்ண முடியுமான்னு நினைக்கும் போது அவங்க ஒரு ஃபுல் டீம் வந்து நாங்கள் எதுனாலும் வந்துருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சரி. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு 2 பேரும் கராத்தே மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்துட்டு அவங்க ரொம்ப சிறப்பு. அந்த அன்பு ஆமாம் சார் இருக்கீங்களா மேடம்? அம்மா 2 பேரும் மேலே வாங்க. இல்லை ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி நடக்கலை சார். நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து எங்களை காணாது பண்ணி அது மாதிரி ஊழிச்சு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்கள இந்த நேரத்தில்
சப்போர்ட்டில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது மாதிரி ஜிவி ராஜநாயகம் ஐயா எப்போதும் பின்னாடியிலே இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பழக்கமாயிடுச்சு. குறுகிய காலத்தில் அவங்க வந்து ஒரு திருவாசகம் முற்றோதனால பழக்கம். ஆனால் அவங்களோட அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்போதும் இப்போ எப்படி பின்னாடி நிற்கிறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்துலையும் பின்னாடி நின்று நிறைய அமைதியாக நிறையா சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்களால நிறைய விஷயங்கள் கான்செப்ட் சொல்லுவாங்க, நிறைய தொடர்பாக நினச்சி. அது மாதிரி இந்த நேரத்தில் நான் சரவண சாரின்னு சொல்லிக்கிறேன். வள்ளலார் இல்லத்துலேருந்து நீ வந்தாங்க. அவங்க ஒரு வாரத்துக்குள்ள தான் அவங்களோட அந்த பணிவு அந்த பண்பு நம்ம கேட்டோம் அருப்பா பாராயணம் பண்ணணுன்ட்டு உடனடியே அவங்க அந்த குழு அவேர்னஸ் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இங்கேருந்து நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லணும் அப்படின்னா ரொசோரி சாருக்கு தான். ஏன்னா எங்களோட இருந்து ஒவ்வொரு கிளப்பையும் அழைச்சிட்டு வந்து அவங்க மூலமாக ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சி இந்த வருஷம் ஏன்னா ரொம்ப பெரிய மிக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சார் வந்து. ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் மேலே பிஆர்எஸ் ரேடியோ ஆகணும். தினமே கூட அவங்க சொல்லிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு முழு சப்போர்ட் அந்த ஆடியோ ஒவ்வொரு நாளும் அவங்க 3 நேரம் வந்து அதை பண்ணி கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு முறை வருகை புரிந்துள்ள காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த நூல் நிலையத்துக்குள்ளே போனால் நீங்கள் போய் பாருங்கள். நான் சும்மா பேருக்கு சொல்லலை. அது போகும்போது அந்த டிராயிங்ஸ்லாம் நம்ம பார்த்து படிக்க வைக்கணும். அந்த வாசகங்கள் எழுதிக்காங்க எங்கே தேடி வச்சு எழுதுனாங்கன்னு தெரியாது. அதை பார்த்தா நம்ம புக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வர அளவுக்கு ஒவ்வொரு வாசகமும் அதில் இன்னும் ஹைலைட் என்னென்னா அந்த காம்பவுண்டு மேலே 2 புக்கு வச்சுருக்குறாங்க. சிமெண்டால் செஞ்சு அந்த புக்கு வந்துட்டு ஒன்று அந்த புக்கு வடிவத்திலேயே அதை செஞ்சு வச்சுருக்குறாங்க. போகும்போதே நமக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அது மாதிரி ஒரு சின்ன ரூமுக்குள்ள நம்மளே பார்த்துக்கலாம். 3 சைடு கண்ணாடி எவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணுமோ நம்மளுக்கு தெரியுது. இப்போ அதனால ஒரு சிந்தனை ஒரு இருக்கக்கூடிய சின்ன இடத்துல பயன்படுத்தி டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு மிகப்பெரிய சோர்ஸ் அது. ஏன்னா புக்கு வாங்க முடியலன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும். நீங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்கள். கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் அந்த குடிமை பணிக்கான புத்தகங்கள் வந்துட்டு அவ்வளோவும் இருக்குது. நம்ம கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயும் அலைய வேண்டாம் புத்தகத்தை தேடி. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் சார் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் மெட்டீரியலாக அலைய வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. காரணம் என்னென்னா அங்கே உள்ள புக்கு வெளில வாங்க முடியாது. ஒவ்வொன்றும் ரொம்ப காஸ்ட்லியான புக்கு. அதனால் இது ஒரு வாய்ப்பாக வச்சுட்டு அந்த தகவலையும் உங்களுக்கு பகிர்ந்துக்குள்ள பெருமை அடைகிறேன். நன்றி. அவை சார்ந்த அத்தனை பேருக்கும் மாணவத்தை நான் கூப்பி சொல்லித்தாக்கி தெரிவித்துள்ளேன். ராகதான பாவம் சரணம் எதுவும் எனக்கு தெரியாது. பார்த்து உணர்ந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பக்குவப்பட்டவனாகவும் புரியாது. ஒரே ஒரு விஷயம், பரதம் நம்மளை வழிகாட்டும், வழிகூட்டும், நம்பிக்கையூட்டும், நடனம் வீசிருக்க செய்யும். அது மட்டும் தெரியும். இந்த புரிதல் இருக்கிறது அப்படின்றத விட ஒரு கணிதமும் ஒரு அதாவது கால் பதிக்கின்ற இடமெல்லாம் ஒரு காரண காரியத்தை சொல்லும். அது மட்டும் ஒரு கணம் புரிந்தவனாக இன்னும் முன்னிற்கிறேன். அதற்கு மேலாக பெற்றோர்கள் இதற்கு இசைத்து வந்தீர்கள். உங்களை தனிவணங்கி வரவேற்று இந்த நிகழ்வுகளை நடத்தி சென்றிருக்கின்ற இன்னும் பல ஆண்டுகளாக நடத்தி செய்ய வேண்டும். இப்படி ஒரு சிறார்களை இன்னும் பெருமையாக சொல்லலாம். தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு பெருமை. மிரட்டூரும் பந்தங்களூரும் தான் இதற்கு சிறப்பு என்று நினைக்கிறேன். அதை சொல்லி மகிழ்வதில் நான் ஊருக்காரனாக இருக்க பெருமைப்பட்டவனாக இருக்கிறோம். அறம் மிகுந்த அத்துணை பேரையும் அறிவிசார் பெரியவர்களையும் அற்புதமாக நடனம் ஆடிய திலகங்களையும் மங்கையர்களையும் சிறுமியர்களையும் சிறார்களையும் வாழ்த்து மகிழ்வதில் பெரியதல்ல வணங்கி மகிழ்கிறேன் சொல்லி வாழ்த்துக்கு நன்றி வளர்க்கிறேன். சரவணன் சார் மேடம் நம்பிக்கை புவனேஸ்வரன் மேடம் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ சார் ஏறுங்க இதுலையா குரு அபிராமி மேடம்
வர்ஷிகா. நல்லா தெரியும் சார், பக்காவாக தெரியும். காவல் அதிகாரிகள் தலைவர்களுக்கு ஆலய சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சபாபதி அவர்களை நாம் அனைவரும் மனதார பாராட்ட வேண்டும். சபாபதி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக திறம்பட செய்யக்கூடியவர். இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, பல நிகழ்ச்சிகளை அவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய பாராட்டிய அவரை நாம் அனைவரும் சேர்த்து பாராட்டுவோம். அவருக்கு ஒரு பலத்த கைவிடையை கண்டு அவர் ஏழையான உத்தரப்பிரதேசத்தில் சபாபதி சார் பற்றி உங்ககிட்ட 2 வார்த்தை நான் பேசணும். என்னன்னா, நான் அவர்கிட்ட நிறைய ஃபோனில் மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணுறேன். நான் அந்த 2 நாளாக தான் இங்கே இருக்கேன். மற்ற நாள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு ஃபோன் கான்டாக்ட் பண்ணிருந்தேன். சில நேரம் ஃபோன் எடுக்க மாட்டார், சில நேரம் அவங்க வைஃப் தான் எடுப்பாங்க. ஏன்னா இவரை நான் திட்டுறது அவங்க தான் வைக்கிறாங்க. இவர் நைட்ட மாட்டிக்கிறேன் கலந்துக்கிறாரு, ஃபோன் எடுக்காம. எங்க அம்பிகா தான் மாட்டிக்கிறாங்க என்கிட்ட. ஏன்னா அவர் தான் பாராட்டிட்டு கேட்போம். ஏன்னா நான் ஊர்ல இருந்து ஃபோன் சில நேரம் பண்ணுவேன், எடுக்க மாட்டாரு. அம்பிகா ஃபோன் பண்ணி நான் இவரை திட்டலாம் அம்பிகா திட்டிக்கிறேன். அம்பிகா தான் அமைதியாயிட்டு அப்புறமா அவர் ஃபோன் பண்ணி சொல்றேன். அந்த பணிவு தான் அம்பிகா இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நாள் கூட அம்பிகா வந்து அதிர்ந்து பேசுறதே கிடையாது. நான் பேசி பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவ்வளோ பொறுமைசாலி. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவர் நிறைய பண்றாரு. ஆனா எந்த நிகழ்ச்சியிலையும் அவங்களுக்கு ஒரு தனி கெயின் கிடையாது. நிறைய அவர் செலவு பண்றாரு. அதுதான் நான் பார்த்துருக்கேன். ஒழிய இதுல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வேணும், என் வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணும், என் வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணணும் ஒரு நாளும் அவர் நினைக்கவே மாட்டேங்கிறாரு. நான் நிறைய சொல்றேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன சின்ன செலவு யாரையாவது கேட்டு பாருங்க அப்படின்னா, இல்லம்மா வேணாம்மா, அவங்களா கொடுத்தா வாங்கிக்கிறேன், நான் போய் யாரையும் கேட்கல, கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நம்ம இது கடவுள் பார்த்துப்பாரு. அது ஒரே ஒரு வார்த்தை தான், கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு போகாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னைக்கு அந்த திருவாசகம் புக்கு அவர் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாரோ அப்ப இருந்து அவர் கடவுள் தான் வழி நடத்துறாரு, நான் எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரே ஒரு மனப்பான்மை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அதனாலயே தான் நான் எவ்வளவு சில நேரம் இனிமே அடுத்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் அவர் இந்த நிகழ்ச்சி எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முதல்ல வைக்கிறாரு. ஏன்னா எனக்கு அவருக்கு பிடிச்சது அந்த கடவுள் நம்பிக்கை தான் என்னை வழி நடத்துது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் எடுத்து செய்யறதில்லை, கடவுள் தான் இது அவங்கள வரவேற்கிறது, இவங்க வரவேற்கிறது, இந்த நிகழ்ச்சி நல்லா கொண்டு போறதெல்லாம் அவர் தான் நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் சபாபதி சார்கிட்ட இருக்கிறதுனால தான் நான் எந்த ஒரு விஷயம் அவர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் முன்னாடி வந்ததுக்கு காரணம். அதனால இந்த நேரத்தில் கடவுள் அதை ஆசீர்வாதம் அவருக்கு பூரணமா கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள் தெரிவிக்கிறேன். நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு இந்த நவராத்திரி நாட்டிய நிகழ்ச்சியில குரு எல்லாருக்கும் நாங்கள் வந்து கலைஞான விருட்சம் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். சித்திய பிள்ளைங்க எல்லாருக்குமே கலைஞான வித்து அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். இந்த கலைஞான விருட்சம் அப்படிங்கிற அவார்டை நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு கொடுக்குறது நான் இந்த நவராத்திரி விழா வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்.
ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து இது மாதிரி நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா இருக்கு, எங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க நான் பணிவோடு கேட்டுக்கிறேங்க.